கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தை லூக்கா 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். லூக்கா 7:30. பரிசேயரும் நியாயஸ்தாத்திரிகளோ அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் என்பதாக அங்கே பார்க்க முடிகிறது. தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்ட பரிசேயர்களும் நியாயஸ்தாத்திரிகளும் தேவனுடைய ஆலோசனை கேட்க மாட்டோம் என்று ஒருவர் கூறுவாரானால் யாருக்கு நஷ்டம்? ஆலோசனையை சொன்ன தேவனுக்கா? தேவ ஆலோசனையை தள்ளிட மனிதர்களுக்கா? தேவன் எதற்காக ஆலோசனைகளை கூறுகிறார் என்பதை நாம் யோசித்து பார்த்தாலே இந்த கேள்விக்கான பதில் நமக்கு கிடைத்துவிடும். நம்முடைய நன்மைக்காகவே தேவன் ஆலோசனைகளை கூறுகிறார் என்பதை யார் ஒருவர் அறிந்து கொள்கிறாரோ அவர் ஒருபோதும் தேவனுடைய ஆலோசனைகளை தள்ளவே மாட்டார், அலட்சியப்படுத்தவும் மாட்டார். இதை அறியாதவர்களே தேவ ஆலோசனைகளை தள்ளிவிடுகிறார்கள். தேவன் எதற்காக நமக்கு ஆலோசனைகளை கூற வேண்டும்? நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதை பார்க்கின்ற வேளையிலே சங்கீதம் 32:8ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன ஆபத்துகள் வரும் அல்லது இருக்கிறது என்பதை தேவன் மாத்திரமே அறிவார். அவருடைய கண்கள் மாத்திரமே சகலத்தையும் அறிந்திருக்கிறது. மட்டுமல்லாமல் நமக்கு நன்மையானவைகள் எவைகள் என்பதையும் தேவன் மட்டுமே அறிந்திருக்கிறார். எனவே அவ்விதமாக இருக்கிறபடினாலே நமக்கு இருக்கும் ஆபத்துகளுக்கு தப்பும்படியாகவும் நன்மைகளை சுதந்திரிக்கும்படியாகவும் தேவன் நமக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறார். இதே சங்கீதத்தில் இன்னொரு பகுதி கூட பார்க்கலாம். 16ஆம் சங்கீதம் 16:7ஆம் வசனத்தை பார்க்கும்போது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும் என்று சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அவ்விதமாக இருக்கிறபடினாலே நாம் தேவனுடைய ஆலோசனைகளை தள்ளிவிடாதிருப்போமாக. தேவனுடைய ஆலோசனைகளை தள்ளிவிடுபவர்கள் தங்களுக்கு நேரிடப் போகும் ஆபத்தில் சிக்கிக்கொள்வார்கள். தங்களுக்கு வரப்போகும் நன்மைகளை அவர்கள் இழந்து போவார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளையே, நாம் எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய ஆலோசனைகளை எல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டு அவைகளின்படி நடக்கிறோமா? இதுவரைக்கும் தேவ ஆலோசனையை கேளாமல் இருந்தாலும் கூட இனிமேலாவது நாம் தேவ ஆலோசனைக்கு செவி கொடுத்து வாழ்வோம். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்மானவர் என்று ஏசாயா குறிப்பிடுகிறார். ஏசாயா 28:29. எனவே தேவ ஆலோசனை தள்ளிவிடாதபடிக்கு அவரது ஆலோசனைப்படி வாழ்வோம், நலம் பெறுவோம், நன்மைகளை சுதந்திரித்து ஆபத்துகளுக்கு நீங்களாக்கி வாழ்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.